துவாரகாவின் பின்னணியில் செயற்பட்ட பிரபாகரனின் மெய்பாதுகாவலர் வழங்கிய பரபரப்பான காணொளி. புலம்பெயர் அமைப்புகள் தொடர்பில் குற்றச்சாட்டு. பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதானவர்களை உடன் விடுவியுங்கள். மனித உரிமை கண்காணிப்பகம். உலக தமிழர் பேரவையின் பிரதிநிதிகள் குழுவினர் அதிபர் விக்ரமசிங்கவையும் இலங்கையின் முக்கிய பௌத்த தேரர்களையும் சந்தித்துள்ளனர். இதன்போது இமயமலை பிரகடனம் பேரவையின் பிரதிநிதிகளால் சமர்ப்பிக்கப்பட்டதாக அதிபர் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. வரலாற்று தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டவற்றை அடிப்படையாக கொண்டு சமூக நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்கும் பன்மைத்துவ இலங்கையை மேம்படுத்துவது தொடர்பில் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தேசிய சமாதான பேரவையுடனான சந்திப்பு இடம்பெறவுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதேவேளை குறித்த குழுவினர் வடக்குக்கு விஜயம் செய்ய உள்ளதுடன் அரசியல் மற்றும் சிவில் பிரதிநிதிகளை சந்தித்து நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன், துணைவி மதிவதனி, மகள் துவாரகா, விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவு பொறுப்பாளர் பொட்டம்மான் போன்றவர்கள் உயிருடன் இருப்பதாக கூறப்பட்டு புலம்பெயர் நாடுகளில் பெரும் தொகை பணம் திரட்டப்பட்டு வருகின்றது. இவர்கள் உயிருடன் இருப்பதை தலைவருடைய மெய் பாதுகாப்பு அணியில் நின்ற போராளிகள் உறுதிப்படுத்திவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த விடயங்கள் பற்றி தலைவர் பிரபாகரனின் மெய் பாதுகாவலர் ஒருவர் அதிர்ச்சிகரமான பல தகவல்களை வெளியிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் மகள் துவாரகா உயிருடன் இருப்பதாக கூறி சிறிது காலம் செயற்பட்ட அவர் உள்ளே நடைபெற்ற பல விடயங்களையும் துவாரகா விடயத்தில் பாரதூரமான ஒரு சதி நடைபெற்று வருகின்றது என்பதையும் எப்படி அவர் கண்டுகொண்டார் என்பது பற்றியும் பல தகவல்களை அடங்கிய காணொளியில் வாக்குமூலமாக கொடுத்திருக்கின்றமை சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 5 பேர் தற்போது அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியில் அந்த கூட்டணியில் இருந்து 5 எம்பிக்கள் மாத்திரமே இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே எதிர்வரும் தேர்தலில் தமிழ் கூட்டமைப்பு வடக்கில் எதனையும் செய்ய முடியாத நிலை உருவாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வெளிவிவகார அமைச்சின் வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னிச்சையாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் அரசாங்கம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. இந்த சட்டம் ரத்து செய்யப்படும் வரை அதன் பயன்பாட்டிற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது. நினைவு கூர்ந்ததற்காக 9 பேரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து கண்காணிப்பகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. சிறுபான்மை இனத்தவர் மற்றும் சிவில் சமூக ஆர்வலர்களை தன்னிச்சையாக தடுத்து வைத்து சித்திரவதை செய்வதற்கு நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என இலங்கை அரசாங்கம், சர்வதேச நட்பு நாடுகள், வர்த்தக பங்காளிகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு பலமுறை உறுதியளித்துள்ளதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. உள்நாட்டு போரில் இறந்தவர்களை நினைவு கூறும் தமிழர்களுக்கு எதிரான பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவது கொடூரமான துஷ்பிரயோகம் என்பதுடன் தொடர்ச்சியாக ஒரு சமூகம் ஓரங்கட்டப்படுவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலே தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்க நல்லிணக்கம் தொடர்பில் பேசுகின்ற போதிலும் அவரது அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் இனப்பிளவுகளை மேலும் ஆழப்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரித்தானியா, இலங்கையின் சர்வதேச பங்காளர்கள், ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஆகியனவும் பயங்கரவாத தடை சட்டத்தை விமர்சித்துள்ளன. அரசாங்கத்தின் நிர்வாகம் மற்றும் பொருளாதார கொள்கைகள் தொடர்பான விமர்சனங்களை ஒடுக்குவதற்கும் இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது. அண்மையில் கொண்டுவரப்பட்ட உத்தேச நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் கருத்து சுதந்திரத்தை வரையறுக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது.
அலிசப்ரி பதவியில் இருக்கும் வரை தமிழ் மக்களிடம் எவ்வித முன்னேற்றமும் இருக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சு தொடர்பான விவாதம் நேற்றைய தினம் இடம்பெற்ற போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நிலைக்கால நீதி என்ற விடயத்தில் இலங்கை அரசாங்கம் எவ்வித முன்னேற்றமும் இல்லாததாக உள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரி அமைச்சு பதவியில் இருக்கும் வரை எவ்வித முன்னேற்றமும் தமிழ் மக்களுக்கு சாதகமாக மேற்கொள்ளப்படாது என்பது உறுதியான விடயமாகும். கடந்த 2 வாரங்களிலும் நடைபெற்ற கைதுகள் மற்றும் மக்களுக்கு எதிரான நிகழ்வுகளை பார்க்கும்போது இலங்கை அரசாங்கம் நல்லிணக்கத்தை செயற்படுத்தாமல் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெளிவாக விளங்குகின்றது. இதை பற்றி இச்சபையில் பேசி எவ்வித தீர்வுகளும் கிடைக்கப் போவதில்லை என்பது தெரியும். இருப்பினும் அலிசப்ரியின் செயற்பாடு சிங்கள மற்றும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வினை பெற்றுக் கொடுத்துள்ளது? நாட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட நிதியானது பில்லியன் தொகையில் உள்ளது. உதாரணமாக, பிலிப்பைன்ஸ் நாட்டில் 1.3 பில்லியனுக்கும் அதிகமாக கொள்ளையடிக்கப்பட்ட நிதி மீள கொண்டுவரப்பட்டுள்ளது. அத்துடன் நைஜீரியா நாட்டிலும் கொள்ளையடிக்கப்பட்ட நிதி மீள கொண்டுவரப்பட்டுள்ளது. இவ்வாறு பல நாடுகளிலும் கொள்ளையடிக்கப்பட்ட நிதி மீள கொண்டுவரப்பட்டுள்ளது. கடந்த வருட போராட்டத்தின் போது கோட்டா கோ ஹோம் எனவும் சூறையாடிய பணத்தினை மீண்டும் கொடு எனவுமே மக்கள் கோஷம் எழுப்பினர். ஒரு நாட்டின் வெளிவிவகார அமைச்சரே நாட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட நிதியினை மீள பெறுவதற்கான நடவடிக்கையினை ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் கோட்டாபயவிற்கு எதிரான நடவடிக்கைகளை அலிசப்ரி செய்தாரா எனும் கேள்வி மக்கள் மத்தியில் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வரும்போது புலம்பெயர் தேசத்துடன் பல தொடர்புகளை மேற்கொண்டு பல முதலீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை ₹1 நிதி கூட பெற முடியவில்லை. அண்மையில் நடைபெற்ற COP28 கூட்டத்திற்கு ஜனாதிபதியுடன் இணைந்து பலர் சென்றனர். கனடா போன்ற நாடுகளுடன் இருந்த நட்புறவினை முழுமையாக நாசம் செய்துள்ளார் இந்த அலிசப்ரி. மேலும் இவர் அமைச்சராக இருக்கும் வரை தமிழ் மக்கள் தொடர்பான எந்தவொரு முன்னேற்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் தரப்பு பிரதிநிதிகள் பிரிவினைவாதம் பற்றி பேசுகின்றார்கள் என்று நான் குறிப்பிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டார். நான் அவ்வாறு குறிப்பிடவில்லை என வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு, தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் செலவு தலைப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், இஸ்ரேல் காசா போர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இலங்கை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதியூடாக இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளும் போரை விடுத்து பேச்சுவார்த்தை ஊடாக பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதையே முழு உலகும் வலியுறுத்துகின்றது. நாங்களும் அதே நிலைப்பாட்டில் தான் உள்ளோம். புலம்பெயர் அமைப்புகளிலும் சர்வதேச சமூகத்தில் ஒரு சிலரும் பிரிவினைவாதத்தை தூண்டி விடுகின்றார்கள் என்றே நான் குறிப்பிட்டேன். பொருளாதார மீட்சி தொடர்பில் அண்மையில் நாங்கள் புலம்பெயர் அமைப்புகளுடனும் சர்வதேச சமூகத்தினருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். அப்போது பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட பெண்மணி ஒருவர் பிரிவினைவாதம் பற்றி பேசினார். அத்துடன் பிரிவினைவாதத்துக்கு தாம் ஆதரவளிப்பதாகவும் குறிப்பிட்டார். ஆகவே இதற்கு எம்மால் இணங்க முடியாது. சமஷ்டி பற்றி பேசுவது பிரச்சினை இல்லை. ஐக்கிய நாட்டுக்குள் ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது எமது நிலைப்பாடு என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.